சென்னை ஆவடியில் நள்ளிரவு வரை வங்கி திறந்து கிடந்த அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வழங்க நாம் விவரங்களை கேட்டறிவோம். கார்த்திக், வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவு எஸ்ஐ சிவகுமார் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஆவடி சிடிஎஸ் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருக்காரு. அப்போது ஆவடி செக் போஸ்ட் அருகே இயங்கி வரும் எஸ்பிஐ அரசு வங்கியின் இரும்பு ஷட்டர், இரும்பு கதவு, அதன் பிறகு உள்ள மரக்கதவு என அடுத்தடுத்து 3 கதவுகளும் பூட்டப்படாமல் இருந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் வங்கி மேலாளருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த மேலாளர் மற்றும் கடநிலை ஊழியர் ஆகியோர் வங்கியில் முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். பணம் பாதுகாப்பாக இருப்பதாக மேலாளர் தெரிவித்திருக்காரு. அதன் பிறகு வங்கிக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. விசாரணையில் நேற்று முன்தினம் இரவு வங்கி ஊழியர்கள் கவனக்குறைவாக பூட்டாமல் சென்று தெரிய வந்திருக்கிறது. இந்த வங்கியில் 3000க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்காங்க. சம்பவ நாளன்று வங்கியில் 50 லட்சம் ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது. உரிய நேரத்தில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டதால் அதிர்ஷ்டவசமாக வங்கியில் இருந்த பணம் திருடு போகாமல் தப்பியிருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்ட நிலையில் கொள்ளையடிப்பதற்காக வங்கி போட விடப்பட்டதா என்கின்ற கோணத்தில் ஆவடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வங்கியை பூட்டாமல் சென்ற நிலையில் மேலாளர் வரவேற்று ஆய்வு செய்த போலீசார் அதன் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள்.